So it's about Hardy-Weinberg principle. That is regarding evolution, right? Evolution, how the evolution is happening, all those things we can explain by using the Hardy-Weinberg principle. Okay. Suppose in a population, there are two alleles, okay? In a population, there are two alleles. What are the alleles? A allele is there and small a allele is there. ஒரு populationல ரெண்டு allele இருக்கு. Capital A ன்னு சொல்லி ஒரு allele இருக்கு. Small a ன்னு சொல்லி ஒரு allele இருக்கு. ஒரு ஜீனோட ரெண்டு opposite form தானே alleles. That is allele. Allele என்ன? Allele. Alleles are alleles. Slightly different forms of a gene. ഒരു ജീനോടെ രണ്ട് forms. Slightly different forms of a gene. ഒരു ജീനോടെ രണ്ട് form. അതുക്ക് தான் allele എന്ന് പേര്. ഉദാഹരണത്തിന് capital T. ഇത് ഒരു allele. Small t. Inner allele. The capital T control பண்றது tall. The small t control பண்றது dwarf. Small t control பண்றது dwarf. ஆனா the capital T ஒரு gene, small t ஒரு gene. இந்த ஜீனோட ரெண்டு டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் கேபிட்டல் டீம் ஸ்மால் டி. அப்படிதானே? ஸோ ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எ ஜீனுக்கு யூ கேன் கால் இட் ஆஸ் அலீல்ஸ். ஓகே, இந்த கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் கன்சிடர் பண்ணும்போது these two are alleles. இது ரெண்டும் alleles. We can call it as alleles. Okay, ready. So suppose in a population, you can see two alleles. On the population, ரெண்டு alleles இருக்குன்னு வச்சுக்கோங்க. Capital A ன்னு சொல்லி ஒரு allele இருக்கு, small a ன்னு சொல்லி ஒரு allele இருக்கு. The frequency of allele capital A அந்த populationல capital A எவ்வளவு இருக்கு? What is the frequency? Frequency na, that is P. P is the frequency of capital A. Capital A ஓட frequency P ன்னு வச்சுக்கோங்க. And small a ஓட frequency Q ன்னு வச்சுக்கோங்க. Small a ஓட frequency வந்து Q and capital A ஓட frequency வந்து Sir, voice break ஆகுது. voice break ஆகுதா? What about now? Clear ஆ? கிளியரா இல்லையா? பிரேக் ஆகுதா? ஜீவா Sir, இப்போ ஓகே. இப்போ ஓகே தானே? ஓகே சார். இஷ்யூ இருந்தா சொல்லுங்க. Okay, so ஒரு population, in a population, if you are looking in a population, ஒரு population நீங்க பார்க்கும்போது in a population, what you are seeing in a population, ஒரு populationல தாராளம் ஆள்கள் இருக்கு. அந்த ஆள்கள்ல ஓகே, அந்த ஆள்கள்ல கேபிட்டல் ஏன்னு சொல்லி ஒரு allele இருக்கு. உதாரணத்துக்கு ஹைட்டை கண்ட்ரோல் பண்றது இது கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏன்னு வச்சுக்கோங்க. எதா இருக்கட்டும், அந்த கேபிட்டல் ஏ அந்த பாப்புலேஷன்ல கேபிட்டல் ஏ எத்தனை ஆள்கள் இருக்கு அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தா மொத்தம் ஆளுகள்ல பி ஆளுகள்ல பி ஒரு நம்பர். மொத்தம் ஆளு 100 இருந்தா மொத்தம் ஆளுகள் 100. 100ல ஒரு 60 ஆளுகள்ல ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் ஆள்ல ஒரு 40 ஆள்ல ஸ்மால் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. So we are using a letter here. For example, I am writing capital A இருக்கு, small a இருக்கு. மொத்த ஆள்கள்ல ஒரு 60 ஆளுகள்ல கேபிட்டல் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் ஆள்ல ஒரு 40 ஆள்ல ஸ்மால் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் ஆள்ல 40 ஆள்ல ஸ்மால் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, so when we are converting this into frequency, frequencyக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 60% கன்வெர்ட் பண்ணும்போது 60% ஆளுகள்ல கேபிட்டல் ஏ இருக்கு, 40% ஆளுகள்ல ஸ்மால் ஏ இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஐ கேன் டெல் 0.6 is the frequency of capital A and 0.4 is the frequency of small a. Small a ஓட frequency 0.4, capital A ஓட frequency வந்து 0.6 அப்படி எனக்கு சொல்லலாம். ஓகே தானே? ரெடி.
So don't look into this. இதுக்கு பார்க்க வேண்டாம். I am just denoting it by using letter. நான் letter யூஸ் பண்ணி denote பண்றது. கேபிட்டல் ஏன்னு சொல்லி இருக்கக்கூடிய அலிலோட frequency வந்து P. ஸ்மால் ஏன்னு சொல்லி இருக்கக்கூடிய அலிலோட frequency வந்து Q. ஓகே, அப்படி இருக்கும்போது பட் இஸ் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ல ஹார்டி வெயின்பர்க் என்ன சொல்றதுன்னா வாட் தே ஆர் டெல்லிங் யூ நோ இந்த frequency இல்லையா திஸ் frequency இந்த frequency வந்து திஸ் frequency remains this frequency is fixed இந்த frequency fixed ஆயிருக்கும் frequency is fixed and even remains the same ஆயிருக்கும் and even remains the same through generations எத்தனை ஜெனரேஷன் கடந்து பார்த்தாலுமே இது எப்படியா இருக்கணும் இது இப்படியே இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாப்புலேஷன் இருக்கு இப்ப நம்ம பாப்புலேஷன் கேபிட்டல் ஏயும் இருக்கு ஸ்மால் ஏயும் இருக்கு இந்த பாப்புலேஷன்ல ஒரு 100 ஆளுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க 100 ஆளுகள் இருக்கு அதுல 60 ஆளுகள்ல கேபிட்டல் ஏ இருக்கு 40 ஆளுகள்ல ஸ்மால் ஏயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே சோ ரொம்ப நாள் போயிடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாப்புலேஷன்ல வந்து ஒரு 1000 ஆளுகள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சோ இதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தா கேபிட்டல் ஏயோட ஃப்ரீக்வன்சி இப்போ வந்து 0.6 ஸ்மால் ஏயோட ஃப்ரீக்வன்சி வந்து 0.4 ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பாப்புலேஷன்ல ஒரு 1000 ஆளுகள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி 1000 ஆளுகள் வர டைம்ல இஃப் யூ ஆர் லுக்கிங் அங்கே 600 ஆளுகள்ல கேபிட்டல் ஏ இருக்கணும் 40 ஆளுகள்ல ஸ்மால் ஏயும் இருக்கணும் அப்பவும் ஃப்ரீக்வன்சி பார்த்தா எவ்வளவு 1600 சொல்லும் போது 60% தான் 1400 சொல்லும் போது எவ்வளவு 40% தான் ஃப்ரீக்வன்சிஸ் ரிமைன் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு 0.6 தான் இங்க ஃப்ரீக்வன்சி இங்க 0.4 தான் ஃப்ரீக்வன்சி ஸோ frequency is fixed and remains the same through generation எத்தனை ஜெனரேஷன் கடந்து போயாலுமே frequency சேமா இருக்கும் frequencyக்கு ஒரு சேஞ்சும் வராது இதுதான் ஹார்டி வெயின்பர்க் என்ன சொல்றதுன்னா ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபிள் stated it இதுதான் it using algebraic equation ஒரு algebraic equation யூஸ் பண்ணி இந்த வார்த்தையை தான் ஹார்டி வெயின்பர்க் ஸ்டேட் பண்றது frequency is fixed and even remains the same through generation எத்தனை ஜெனரேஷன் கடந்து போயாலுமே frequency சேமா இருக்கும் frequencyக்கு ஒரு சேஞ்சும் வராது ஏன்னா ஆட்களோட எண்ணம் மாறிக்கலாம் சோ இது வந்துகிட்டு ஒரு 2000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க 2000 ஆளுகள் ஆயிடுச்சு 2000 ஆளுகள் ஆயிடுச்சுன்னா ஹார்டி வெயின்பர்க் படி எத்தனை ஆளுகள்ல கேபிட்டல் ஏ இருக்கணும் சொல்லுங்க இது 2000 ஆளுகள் ஆயிடுச்சு அப்ப எத்தனை ஆளுகள்ல கேபிட்டல் ஏ அலியில் இருக்கணும் அமீனா சொல்லுங்க அமீனா சார் தெரியல சார் ஏன் தெரியல சிம்பிள் தானே 100 ஆளுகள் என்ன 1600 சார் 1600 ஆளுகள் இல்லையா சரி இப்ப 100 இருக்கும்போது 60 ஆளுகள்ல கேபிட்டல் ஏ இருந்துச்சு 40 ஆளுகள்ல ஸ்மால் ஏ இருந்துச்சு இப்படி பார்த்தா 60% ஆளுகள்ல கேபிட்டல் ஏ இருக்கு 60% ஆளுகள்ல ஸ்மால் ஏயும் இருக்கு ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி இஸ் 0.6 and 0.4 அந்த 100ல இருந்து அந்த 100 ஆளுகள் 1000 ஆளுகளா மாறிடுச்சு 100 வந்து 1000 ஆளுகளா மாறும்போது 600 ஆளுகள்ல கேபிட்டல் ஏ இருக்கு மீதி 400 ஆளுகள்ல ஸ்மால் ஏயும் இருக்கு அப்ப பார்த்தாலும் 600 1000 60% 1000 400ல
400 1000ஓட 40%. அப்ப பார்த்தாலும் ஃப்ரீக்வன்சி வந்துகிட்டு 0.6 0.4. ஆடி வெயின்பர்க் படி இந்த பாப்புலேஷன்ல இன்னும் 2 லட்சம் ஆளுகள் ஆயிடுச்சுன்னா அப்பவும் ஃப்ரீக்வன்சி வந்து சேமா இருக்கும். அல்லாட்டி சிம்பிளா சொல்லும் போது பெர்சன்டேஜ் வந்து சேமா இருக்கும். இப்ப 2 லட்சம் ஆயிடுச்சு, 1 லட்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 lakh ஆயிடுச்சு. ஃப்ரீக்வன்சி இஸ் நவ் 1 lakh. ஃப்ரீக்வன்சி இப்போ வந்து 1 lakh. ஓகே, சாரி, பாப்புலேஷன் சைஸ் வந்து 1 lakh. 1 lakh. இப்ப சொல்லுங்க, எத்தனை ஆளுகள்ல கேபிட்டல் ஏ இருக்கும் மீனா? சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. தெரியல சார், எனக்கு புரியல. எந்த இடத்துல புரியல சொல்லுங்க. 16,000 சார்? ஆ 60,000. 60,000ல கேபிட்டல் ஏ இருக்கும். எத்தனை பேர்ல ஸ்மால் ஏ இருக்கும்? 40,000. 40,000ல தானே. ஆ இந்த 60,000 1 லேக்கோட எத்தனை பெர்சன்டேஜ்? 60,000 1 லேக்கோட 60%. 40,000 1 லேக்கோட எத்தனை பெர்சன்டேஜ்? 40%. 40% தானே. ம் அப்படியா இருந்தா இந்த பாப்புலேஷன் வந்துகிட்டு 2,000 மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேபிட்டல் எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்கும்? 1,200. ஆமா, 1,200 இண்டிவிஜுவல்ஸ்ல இருக்கும். மீதி 800 இண்டிவிஜுவல்ஸ்ல ஸ்மால் ஏயும் இருக்கும். இந்த 1,200 பார்க்கும்போது 1,200 வந்துட்டு 1,200 இஸ் 60%. இது 60%. 800 வந்து 40%. தட்ஸ் ஆல். அதுதான் ஹார்டி வெயின்பெர்க் பிரின்சிபிள். நீங்க எத்தனை ஜெனரேஷன் பார்த்தாலும் எத்தனை ஜெனரேஷனுக்கு அப்புறம் அலீலிக் ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும். அலீலோட ஃப்ரீக்வன்சி அந்த பாப்புலேஷன் ஸ்டார்டிங் டைம்ல அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவா இருந்துச்சா அந்த ஃப்ரீக்வன்சியா இருக்கும். அதோட எந்த டைம்ல பார்த்தாலும் அலீலிக் ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும். இதுதான் ஹார்டி வெயின்பெர்க் பிரின்சிபிள். ஓகே, டெஃபினிஷன் சொல்லும்போது allele frequencies in a population, allele frequencies in a population, ஒரு population இருக்கக்கூடிய allele frequencies in a population are stable. அது ஸ்டேபிளா இருக்கும், அதுக்கு ஒரு சேஞ்சும் வராது. are stable and is constant. stable and is constant, அது கான்ஸ்டன்ட் இருக்கும். from generation to generation, constant from generation to generation. எத்தனை ஜெனரேஷனுக்கு அப்புறமும் நீங்க பார்த்தாலும் அலீல் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிளா இருக்கும், அலீல் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இதுதான் யாரு சொல்றது? ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் சொல்றது. ஸோ டோட்டல் பார்க்கும்போது 100% தான் வரணும். 100%. frequency பார்க்கும்போது we can tell total frequency is 1. frequency, sum total of allelic frequency is 1. You can call it as sum total of allelic frequency. frequency full-ஆ add பண்ணும்போது sum total of allelic frequencies full-ஆ add பண்ணும்போது you will get 1. முன்னாடி இருந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதுல நீங்க பார்க்கும்போது 0.6 plus 0.4 இருந்துச்சு. that will be equal to 1. அப்படிதானே? so sum total of allelic frequencies will be equal to 1. okay, சப்போஸ் நம்ம இப்ப படிச்சு முன்னாடி நடந்த அதுல பாரும்போது கேபிட்டல் ஏ அலீல் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து கேபிட்டல் ஏயோட ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் ஏயோட ஃப்ரீக்வன்சி வந்து கியூ. ஸ்மால் ஏயோட ஃப்ரீக்வன்சி வந்து கியூ. so if you are looking in a population, ஒரு பாப்புலேஷன் நாங்க பார்க்கும்போது அந்த பாப்புலேஷன்ல 3 விதமான ஆளுகளுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. கேபிட்டல் ஏ இண்டிவிஜுவல்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இண்டிவிஜுவல்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் ஏ இண்டிவிஜுவல்ஸுக்கும் வாய்ப்பு இருக்கு.
capital A னா homozygous தான் இது. homozygous dominant தானே. இவரு homozygous dominant. homozygous dominant கூப்பிடலாம். capital A small a வந்துகிட்டு heterozygous இவரு. heterozygous dominant இவரு. இவரை heterozygous dominant கூப்பிடலாம். small a வந்துகிட்டு that is homozygous. இவரு வந்துட்டு homozygous recessive. இவரை homozygous recessive ன்னு கூப்பிடலாம். They are homozygous recessive. Okay. So ஒரு populationல if you are looking we can see இந்த மூணு alleles மூணு genotype வர மாதிரி ஒரு cross பார்த்தா you can see capital A individual, capital A small a individual, capital A small a individual, and small a individual you can see. If you are looking for their frequency, அதோட frequency பாருங்க, capital A individuals ஓட frequency வந்துகிட்டு P into P இருக்கும், that is P square இருக்கும். capital A small a individuals ஓட frequency வந்துகிட்டு PQ இருக்கும், capital A small a க்கு PQ இருக்கும், small a individual ஓட frequency வந்துட்டு Q square இருக்கும். So if you are looking for their frequencies, அதோட frequency நீங்க பார்க்கும்போது P square plus PQ plus PQ plus Q square is equal to 1 ன்னு நமக்கு சொல்லலாம். Otherwise, we can write in this manner P square plus 2PQ plus Q square is equal to 1 ன்னு எழுதலாம். அதல்லாட்டி you can write P plus Q the whole square is equal to 1 அப்படி எழுதலாம். ஏன்னா P plus Q the whole square ஓட expansion தானே இது. P square plus 2PQ plus Q square is equal to 1. So if you are squaring on both side, இந்த 1க்கு ஒரு square கொடுத்தா we can tell P plus Q. இல்லாட்டி இதோட root எடுத்தா we can tell P plus Q is equal to 1 இப்படி எழுதலாம். This is the Hardy-Weinberg equilibrium or Hardy-Weinberg principle. இதுதான் Hardy-Weinberg principle. Okay தானே? Ready. So ஒரு populationல நீங்க பார்க்கும்போது initially ஒரு populationல capital A இருந்துச்சு, small a இருந்துச்சு. capital A வந்துட்டு ஒரு 60 இருக்கு, small a வந்துட்டு ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப நாள் போயிடுச்சு. இந்த பாப்புலேஷன்ல முன்னாடி 100 ஆளுகள் தான் இருந்தது. ரொம்ப நாள் போயிடுச்சு. இந்த பாப்புலேஷன்ல 1000 ஆளுகள் வந்திருக்கு. 1000 ஆள் வந்த டைம்ல இங்க 600 கேபிட்டல் ஏயும் 400 ஸ்மால் ஏயும் இருந்தா இந்த பாப்புலேஷனுக்கு ஒரு சேஞ்சும் வரல. இந்த பாப்புலேஷன் அப்படிதான் இருக்கு, ஒரு சேஞ்சும் வரல. ஒரு 1 லேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 லேக் ஆகும்போது 60,000 ஆயிடுச்சு. 60,000 and 40,000 வச்சுக்கோங்க. அந்த பாப்புலேஷனுக்கு ஒரு சேஞ்சும் வரல. அந்த பாப்புலேஷன் ஹார்டி-வெயின்பர்க் ஒபே பண்ணி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த 1 லேக் வர டைம்ல, இந்த பாப்புலேஷன் 1 லேக் ரீச் ஆகிற டைம்ல நீங்க பார்க்கும்போது கேபிட்டல் ஏ வந்து ஒரு 90,000 இண்டிவிஜுவல்ஸ்க்கு கேபிட்டல் ஏ இருக்கு. ஒரு 10,000 இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்மால் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியம் இங்க என்னாச்சு? ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியம் இந்த பாப்புலேஷன் இப்போ ஒபே பண்ணல. இதுல ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியம் ஒபே பண்ணி இருக்கு, இங்கேயும் ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியம் ஒபே பண்ணி இருக்கு, இங்கேயும் ஹார்டி-வெயின்பர்க் ஒபே பண்ணி இருக்கு. ஆனா இங்க ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியம் ஒபே பண்ணல. So what is happened here, இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? இங்க நடந்தது எவல்யூஷன். இங்க எவல்யூஷன் நடந்திருக்கு. ஏன்னா இந்த கேபிட்டல் ஏ இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இல்லையா, கேபிட்டல் ஏ இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இல்லையா, அவரை தான் நேச்சர் செலக்ட் பண்ணி இருக்கு. 10,000 இருந்த இண்டிவிஜுவலை நேச்சர் செலக்ட் பண்ணல. 90,000 இருக்கக்கூடிய இந்த அனிமல் அப்படின்னா கேபிட்டல் ஏ யாருக்கு இருக்கா, அவரு தான் இப்போ அந்த பாப்புலேஷன்ல அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கு. அவரை நேச்சர் நல்லபடியா செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஹார்டி-வெயின்பர்க் ஈக்விலிபிரியம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா we can tell அந்த பாப்புலேஷன்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம். you can tell அங்க என்ன நடந்திருக்கு? ஹலோ, எவல்யூஷன் அங்க நடந்திருக்கு. எவல்யூஷன் நடந்தாதான்
ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ரெடி. So there are certain factors. இது கிளியர் தானே? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? No, sir. Okay. So if you are looking, there are five factors. Five factors இருக்கு. Five factors affect. 5 factors affect பண்ணிடும். 5 factors affect ஹார்டி-வெயின்பெர்க் equilibrium. ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியத்தை ஒரு பாப்புலேஷன் வந்து ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதுக்கு 5 ஃபேக்டர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணிடும். அப்ப எவல்யூஷனுக்கு ரீசன் ஆன ஃபேக்டர்ஸ் எத்தனான்னு கேட்ட ஆன்சர் எவ்வளோ? எத்தனை ஃபேக்டர்ஸ்னால எவல்யூஷன் நடக்கும்? 5 ஃபேக்டர்ஸ்னால எவல்யூஷன் நடக்கும். ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியத்துக்கு சேஞ்ச் யாரால பண்ண முடியுமா அவரு தான் எவல்யூஷனுக்கு ரீசன். ஓகே தானே? ரெடி. So first one, gene migration. ஒன்னு வந்து gene migration. First one is gene migration னு சொல்லலாம், or you can call it as gene flow. Gene migration or gene flow நடந்தா ஹார்டி-வெயின்பெர்க் equilibrium affect ஆகும். ஓகே. Second one பார்த்தா genetic drift. Second one is genetic drift. Genetic drift நடந்தா ஹார்டி-வெயின்பெர்க் equilibrium affect ஆகும். Genetic drift. Third one is mutation. Mutation நடந்தா ஹார்டி-வெயின்பெர்க் equilibrium affect ஆகும். Mutation ஆலே ஹார்டி-வெயின்பெர்க் equilibrium change ஆகும். The fourth one is genetic recombination. Genetic recombination நடக்கும்போது ஒரு பாப்புலேஷன்ல genetic recombination நடந்துச்சு, அப்படி வந்தா ஹார்டி-வெயின்பெர்க் equilibrium affect ஆகும். ஒரு பாப்புலேஷன்ல நேச்சுரல் செலக்ஷன் நடந்துச்சு, நேச்சுரல் செலக்ஷன் நடந்தாலும் ஹார்டி-வெயின்பெர்க் equilibrium affect ஆகும். So there are 5 factors which can affect ஹார்டி-வெயின்பெர்க் equilibrium. ஹார்டி-வெயின்பெர்க் equilibriumத்தை 5 factorsக்கு affect பண்ண முடியும். First one, gene migration. Second one, genetic drift. Third one, mutation. Fourth one, genetic recombination. இதுல ஏதாவது டெர்மினாலஜி உங்களுக்கு தெரியாதது இருக்கா? ஏதாவது இருந்தா சொல்லலாம், இல்லாட்டி we can move forward. Sir, gene flow. என்னது? Gene flow, sir. Gene flow. இப்போ ஒரு இடம், இது ஒரு ஃபீல்டு இல்லாட்டி ஒரு ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்ல 2 விதமான பூச்சிகள் இங்க இருக்கு. ரெட் பூச்சிகள் இங்க இருக்கு, ரெட் பூச்சிகள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகே. இந்த ரெட் பூச்சி கூட இன்னொரு பூச்சி, ஒரு ப்ளூ பூச்சி கூட வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகே. ഒന്ന് ക്യാപിറ്റൽ എയും ഒന്ന് സ്മാൾ എ എന്ന് വെച്ചുക്കോங்க. ക്യാപിറ്റൽ എ இன்னொன்னு ஸ்மால் ஏன்னு வச்சுக்கோங்க. ரெடி. ஓகே. ஸோ இன்னொரு இடத்துல இந்த ஃபாரஸ்ட்ல இன்னொரு ஃபாரஸ்ட்ல அங்கே இன்னொரு பூச்சி வாழ்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அனதர் டைப் ஆஃப் இது அங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் தாராளம் டைப் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நார்மலி இந்த ரெண்டு இடமும் வந்து செப்பரேட்டட். ஏன்னா இவருக்கு தேவையான ஃபுட் எல்லாம் இங்க இருக்கு, இவருக்கு தேவையான ஃபுட் எல்லாம் இங்கேயும் இருக்கு. ஓகே. இவருக்கு தேவையான ஃபுட் இங்க இருக்கு, இவருக்கு தேவையான ஃபுட்டும் எல்லாம் இங்க இருக்கு, அவருக்கு தேவையான மெய்ட்டு, மேரேஜ் எல்லாமே இங்கே பாசிபிள். அதனால அவரு இங்கேதான் வாழ்ந்துட்டு இருக்கு, இவர் இங்கேதான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கண்டிஷன் நீங்க பாருங்க. இந்த ஒரு கண்டிஷன்ல இங்கே ஹார்டி-வெயின்பெர்க் பிரின்சிபல் பார்த்தா யூ கேன் சே ஹார்டி-வெயின்பெர்க் பிரின்சிபல் பார்க்கும்போது அதோட ரிசல்ட் இங்க 1 இருக்கும். இங்கேயும் ஹார்டி-வெயின்பெர்க் பிரின்சிபல் பார்க்கும்போது அதோட ரிசல்ட் 1 இருக்கும். ஏன்னா ஒரு நாள்ல ஏதாச்சும் ஒரு ரீசன்னால ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பிரெடேட்டர், ஒரு காக்கா வந்து ஒரு எல்லோ பூச்சியை பிடிச்சு தட் வாஸ் ஃப்ளை பண்ற டைம்ல அது தெரியாம இங்க ட்ரா பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. தெரியாம இங்க ட்ரா பண்ணியாச்சு.
ஸோ அது இங்கே வந்துருச்சு. திஸ் இஸ் நோன் ஆஸ் ஜீன் மைக்ரேஷன். இதுக்கு தான் ஜீன் மைக்ரேஷன் பேரு. அது தெரிஞ்சோ தெரியாம நடக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரிடேட்டர் கொண்டு விடும்போது நடக்கலாம். அல்லாட்டி அது அது தனியா பறந்து அங்க ஏதோ ஃப்ளட் வரும்போது, இல்லாட்டி அங்கே ஏதோ பிரச்சனை வரும்போது பாரி வந்து இங்க வரலாம். ஸோ இந்த மாதிரி அது இங்க வந்துருச்சுன்னா 1-2 வரும்போது பிரச்சனை வராது. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் இங்க இருந்து மெய்ட்டிங் ஸ்டார்ட் பண்ணி தே வில் பிகான் டு ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பாப்புலேஷன் இங்க வந்து பார்க்கும்போது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அலீல் மட்டும் கிடையாது, அங்கே இன்னொரு அலீல் கூட பிரசண்டா இருக்கும். ஸோ ஃபுல் ஹார்டி வெயின்பெர்க் ஈக்விலிபிரியம் அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கும். முன்னாடி இருந்தா கேபிட்டல் ஏயும் ஸ்மால் ஏயும் மட்டும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்காது, இன்னொரு அலீலோட பிரசன்ட் கூட அங்கே இருக்கும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இப்படி அலீல் ஃப்ரீக்வன்சி மல்டிபிள் டைம்ஸ் இப்படி ஃப்ளோ மல்டிபிள் டைம்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைம் வருதுக்கு மைக்ரேஷன் பேரு. இஃப் ஃப்ளோ occurs மல்டிபிள் டைம்ஸ், ஃப்ளோ வந்து மல்டிபிள் டைம்ஸ் நடக்கிறதுக்கு, ஃப்ளோ மல்டிபிள் டைம்ஸ் தாராளம் டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் ஃப்ளோ வருதுக்கு, ஃப்ளோ மல்டிபிள் டைம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு மைக்ரேஷன் ஜீன் ஃப்ளோன்னு பேரு. மைக்ரேஷன் மல்டிபிள் டைம்ஸ் தாராளம் வாட்டி மைக்ரேஷன் மல்டிபிள் டைம்ஸ் வரும்போது that can be called as a flow. அதுக்கு ஒரு ஃப்ளோன்னு சொல்லலாம். கிளியரா சார்? Yes, sir. Okay. Any other? Genetic drift. மியூட்டேஷன் என்ன இருக்கும் தெரியுமா? மியூட்டேஷன். What is mutation? Sudden heritable change. ஒரு சேஞ்ச் வருது, அப்படிதானே? ஒரு சேஞ்ச் வருது. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெட் பீட்டிலும் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பிளாக் பீட்டிலும் இருந்துச்சு. ஹார்டி வெயின்பெர்க் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்டா இருந்துச்சு. அந்த டைம்ல ரெட்டோட குழந்தைக்கு மியூட்டேஷன் வந்து ரெட் வந்துட்டு கிரீனா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் மியூட்டேஷன். அதுதான் மியூட்டேஷன். ஹார்டி வெயின்பெர்க் மாறிடுச்சு, இங்க எவல்யூஷன் வந்துருச்சு. தட் இஸ் மியூட்டேஷன். ஓகே. ஜெனடிக் ரீகாம்பினேஷன் என்ன? வாட் இஸ் ஜெனடிக் ரீகாம்பினேஷன்? வாட் இஸ் தட்? அது வந்து மாறி மாறி மிக்ஸ் ஆயிருக்கிறதா? மாறி மிக்ஸ் ஆயிக்கிறதா சார்? ஆமா. குரோமோசோமல் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு குரோமோசோமல் மெட்டீரியல்ஸோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல்ஸ். இந்த மாதிரி குரோமோசோமல் மெட்டீரியல்ஸோட எக்ஸ்சேஞ்ச் நடந்துடும் டியூரிங் மியோசிஸ் டைம்ல, கேமெட் ஃபார்மேஷன் டைம்ல குரோமோசோமல் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி குரோமோசோமல் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது தட் ப்ரொடியூஸ் ஏ நியூ ஃபீனோடைப். அது ஒரு புது ஃபீனோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்படி ஒரு புது கேரக்டர் அங்கே ஃபார்ம் ஆகும். இது இந்த மாதிரி புது கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஜெனடிக் ரீகாம்பினேஷன் பேரு. நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் ஜெனடிக் ட்ரிஃப்ட் ரெண்டும் ஏறக்குறைய சேம். நேச்சுரல் செலக்ஷன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு புஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புஷோட மேலே ஒரு ரெட் பீட்டில்ஸ் வாழ்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெட் பீட்டில்ஸ் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ரெட் பீட்டில்ஸை சாப்பிட்றதுக்கு இது கிரீன் புஷோட கலர் வந்துட்டு கிரீனு. இந்த கிரீன் புஷோட மேலே வந்துட்டு யாரு வாழ்ந்துட்டு இருக்கு? ரெட் பீட்டில்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி இங்க ரெட் பீட்டில்ஸ் வாழற டைம்ல கிரீனை ரெட் பீட்டில்ஸ் வாழற டைம்ல ப்ரிடேட்டருக்கு ஏதாச்சும் பேர்ட்ஸுக்கு தே கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை, அவருக்கு ஈஸியா யாரை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? தே கேன் ஐடென்டிஃபை த ரெட்டை ஐடென்டிஃபை பண்ணி ரெட்டை சாப்பிட முடியும். ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்துட்டு குழந்தைக்கு குழந்தை கலர் வந்து கிரீனா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. குழந்தையோட கலர் வந்து கிரீனா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை கலர் வந்து கிரீனா மாறிடுச்சுன்னா யாரை மட்டும் க்ரௌஸ் சாப்பிடும்? ரெட்டை மட்டும் தானே க்ரௌஸுக்கு சாப்பிட முடியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பாப்புலேஷன் ஃபுல்லாவே யாரு வாழ்ந்துடும்? அந்த பாப்புலேஷன் ஃபுல்லாவே கிரீன் வாழ்ந்துடும். இதுக்குதான் நேச்சுரல் செலக்ஷன் பேரு. நேச்சர் ஒராளை செலக்ட் பண்ணியாச்சுன்னா அவருக்கு யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த ப்ரிடேட்டருக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இல்ல. புஷஸ் வந்து கிரீன் கலர் தானே, இங்க இருக்கக்கூடிய புல்லுக்கு எல்லாமே கிரீன் கலரு.
அந்த கிரீன் கலர்ல யாரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது? இந்த கிரீன் பீட்டில்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெட் பீட்டில்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கொஞ்ச நாள்களுக்குள்ளே ரெட் பீட்டில்ஸ் வந்துட்டு கிரீன் பீட்டிலா மாறிடுச்சு. இதுதான் நேச்சுரல் செலக்ஷன். அப்போ ஹார்டி வெயின்பெர்க் ஈக்விலிபிரியம் ஃபுல்லாவே இம்பேலன்ஸ் ஆகும். அது ஒரு எவல்யூஷன். இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேம் புஷஸ் தான் இது. இந்த மாதிரி புஷஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காடு இருக்கு, அல்லாட்டி ரொம்ப புல் இருக்கு. இங்க கிரீன் புஷஸ் இருக்கு. அதோட மேல வந்துக்கிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரெட் பீட்டில்ஸ் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ரெட் பீட்டில்ஸ் இங்க வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ரெட் பீட்டில்ஸ் இங்க வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த ரெட் பீட்டில்ஸ் இங்க வார டைம்ல கொஞ்சம் பீட்டில்ஸோட கலர் மாறி கிரீனாலே ப்ளூவா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ப்ளூவா மாறிடுச்சு. ஓகே, ப்ரிடேட்டர்ஸ்க்கு யாரை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ப்ரிடேட்டர்ஸ்க்கு ரெட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, ப்ளூவை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? கிரீன் பேக்ரவுண்டில் ரெட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, ப்ளூவை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஹலோ, பேக்ரவுண்டு கிரீனு. நிவேதா, உதயஸ்ரீ, நிவேதா. ரெட் சார். ரெட். அப்ப ப்ளூவே பார்க்க முடியாதோ? ப்ளூவும் பார்க்க முடியும் சார், பட் மோஸ்டா ரெட் தானே சார் ஃபர்ஸ்ட் விசிபிள் ஆகும். ஆனால் ப்ளூவும் பார்க்க முடியும் தானே? ஆமா சார். அப்ப ரெண்டையும் சாப்பிடலாம் தானே? எஸ் சார். அப்ப இங்க ஏதாச்சும் செலக்ஷன் நடந்திருக்கா? யாரையாவது நேச்சர் செலக்ட் பண்ணிருக்கா இங்க? இல்ல. இங்க ஒராளையும் நேச்சர் செலக்ட் பண்ணல. ரெண்டு பேரையும் நேச்சர் ஈக்குவலா தான் கன்சிடர் பண்றது. ரெண்டு பேரையும் ப்ரெடேட்டர்ஸ்க்கு ஈஸியா சாப்பிட முடியும். அந்த டைம்ல ஒரு உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஆனிமல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிஃபென்ட் இந்த வழியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எலிஃபென்ட் இந்த ரூட்ல போயிடுச்சு. இல்லாட்டி ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்துருச்சு, ஒரு ஃப்ளட் வந்துருச்சு, ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து ரெட் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெட் காலி ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்ல அல்லாட்டி இந்த இடத்துல யாரு மட்டும் பேலன்ஸா இருக்கும்? ப்ளூ மட்டும் பேலன்ஸ் ஆகும் தானே? இந்த இடத்துல கிரீன் பேலன்ஸ் வந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளூ பேலன்ஸ் வரும். ஆனா இந்த ரெண்டு செலக்ஷனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ல நடந்தா நேச்சுரல் செலக்ஷன்ல நேச்சர் எப்படி செலக்ட் பண்ணியிருந்தது? நேச்சர் செலக்ட் தி ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம். அங்கே யாரு வாழறதுக்கு சியூட்டா அந்த ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசத்தை நேச்சர் செலக்ட் பண்ணி இருந்துச்சு. நேச்சுரல் செலக்ட் தி ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் இந்த நேச்சுரல் செலக்ஷன்ல. ஆனா ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் எப்படி தெரியுமா? தட் இஸ் செலக்ஷன் பை சான்ஸ். இது ஒரு பை சான்ஸ் செலக்ஷன் தான். இது ப்ளூவோட லெக்கு தானே. எலிஃபென்ட் வந்துகிட்டு இந்த ப்ளூ இருக்கிற ரூட்ல போயிடுச்சுன்னா ரெட் தானே செலக்ட் ஆகும். எலிஃபென்ட் ஏதோ ஒரு லெக்கினாலே அந்த ரெட் இருக்கக்கூடிய இடத்துல போனதுனால ப்ளூ செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ செலக்ஷன் பை சான்ஸ். இந்த செலக்ஷனுக்கு பை சான்ஸ் செலக்ஷன் சொல்லலாம், அல்லாட்டி ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஒரிஜினலி ட்ரிஃப்டட் பாப்புலேஷன் யாரு ட்ரிஃப்டா இருக்கா? ட்ரிஃப்டட் பாப்புலேஷன் யாரு அங்கே ட்ரிஃப்டா இருக்கா? அங்கே ட்ரிஃப்ட் ஆனது ப்ளூ பாப்புலேஷன். அவரை நம்ம ஃபவுண்டர்ஸ்னு கூப்பிடும். யாரு அங்கே பேலன்ஸ் வந்திருக்கா அவரை நம்ம ஃபவுண்டர்ஸ்னு கூப்பிடும். அண்ட் தி எஃபெக்ட் கொஞ்ச நாளுக்குள்ளே ஃபவுண்டர்ஸ் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு we can call it as founder effect. அதுக்கு ஃபவுண்டர் எஃபெக்ட் கூப்பிடலாம். ஸோ தீஸ் ஆர் தி 5 ஃபேக்டர்ஸ். இதுதான் 5 ஃபேக்டர்ஸ். they can cause evolution or they can affect Hardy-Weinberg equilibrium. Hardy-Weinberg equilibriumத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய 5 ஃபேக்டர்ஸ் தான் இவர். கிளியரா? டவுட் இருக்கா? ஹாதி, ஓகே சார். ஜெனடிக் ட்ரிஃப்டும் நேச்சுரல் செலக்ஷனும் டிஃபரன்ஸ் பாரு. ஜெனட்டிக் நேச்சுரல் செலக்ஷன்ல வந்துட்டு நேச்சுரல் ஃபிட்டஸ்டான ஆர்கான்ஸ் தானே செலக்ட் பண்ணோம். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ல வந்துட்டு அது இந்த செலக்ஷன் பை சான்ஸ் தான். அப்போ ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏதாவது ஒரு ஆர்கான்ஸும் வந்து அழிஞ்சு போயிடும். அப்போ ஒன்று மட்டும் அங்கே பாக்கி ஆயிடும். அந்த மாதிரி என்ன
அப்போ பாப்புலேஷன்ல வந்து சேஞ்ச் வரும். இங்கேயும் ஒன்று நேச்சுரல் செலெக்ஷன்ல சேஞ்ச் ஒன்று ஆகும். பாக்கி ஆகுது தானே. நேச்சுரல் செலெக்ஷன்ல ஆமா, ஒன்று பாக்கி ஆகுது, ஜெனடிக் ட்ரிஃப்டில் ஒன்று பாக்கி ஆகுது. அப்ப என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் ஏற்கனவே சேம் தான். இதுல வந்துட்டு நேச்சர் தான் செலக்ட் பண்ணது. டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க நேச்சுரல் செலக்ட் பண்ணியாச்சு, இங்க யாரும் செலக்ட் பண்ணல. ஆ, இந்த ப்ளூக்கு இனிமே இங்க வாழ முடியுமா? ஃப்ரீயா வாழ முடியுமா? இல்ல அப்புறம் இது இருக்கும். ஆ பிரெடேட்டர் வந்து பிரிடேட்டர்ஸோட பிரச்சனை அப்போ இருக்கும். ஆனா இங்க கிரீனுக்கு வாழ முடியுமா? முடியும். முடியும். அதுதான் டிஃபரன்ஸ். செலக்ட் ஆயிடுச்சுன்னா இங்க கிரீனுக்கு தெர் இஸ் நோ ஃபியர், பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பிகாஸ் தே ஆர் செலக்டட், தே ஆர் கோட் செலக்டட் பை தி நேச்சர். அவரை நேச்சர் செலக்ட் பண்ணியாச்சு. ஆனா ஜெனடிக் ட்ரிஃப்டில் அவரை நேச்சர் செலக்ட் பண்ணல, அவரோட லெக்கினாலே அவருக்கு செலக்ஷன் கிடைச்சிருச்சு. ஆனா அவருக்கு அமைதியா அங்கே உட்கார முடியாது. யாரு வந்துட்டே இருக்கும்? பிரிடேட்டர்ஸ் அவரோட பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஸோ எனிஹவ் அங்கே என்ன நடந்திருக்கு? எவல்யூஷன் நடந்திருக்கு. ஹார்டி-வெயின்பெர்க் equilibrium சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி 5 factors that can cause Hardy-Weinberg or that can affect Hardy-Weinberg equilibrium. Hardy-Weinberg equilibrium affect பண்ணக்கூடிய 5 factors தான் நம்ம பார்த்திருக்கு. கிளியர் தானே? டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இந்த நேச்சுரல் செலக்ஷன் நீங்க பார்க்கும்போது, இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் நேச்சுரல் செலக்ஷன், இந்த நேச்சுரல் செலக்ஷன் பார்க்கும்போது திஸ் நேச்சுரல் செலக்ஷன் இஸ் ஆஃப் 3 டைப். 3 விதமான நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. 3 டைப்ஸ், 3 விதமான நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. The first type of natural selection is stabilizing selection. Stabilizing selection னு சொல்லி ஒரு நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. Stabilizing selection தான் first type நேச்சுரல் செலக்ஷன். The second type of natural selection, இரண்டாவது ஒரு நேச்சுரல் செலக்ஷன் பார்க்கும்போது that is directional selection. Directional selection னு சொல்லி ஒரு நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. Directional selection னு சொல்லி ஒரு நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. மூணாவது நேச்சுரல் செலக்ஷன் பார்த்தா அதுக்கு பேரு டிஸ்ரப்டிவ் செலக்ஷன். டிஸ்ரப்டிவ் செலக்ஷன் சொல்லி டிஸ்ரப்டிவ் செலக்ஷன் சொல்லி ஒரு நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி 3 விதமான நேச்சுரல் செலக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் என்ன? ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் we can check for stabilizing selection first. ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேபி, ஒரு இப்போ நமக்கு ஹியூமன் பீயிங்க்கு பேபி பிறந்திருந்தானே. பேபி பிறக்கும்போது பேபிக்கு பேபி பிறக்கும்போது பேபிக்கு 3 விதமான வாய்ப்புகள் இருக்கு. பேபிக்கு வந்து பேபியோட பாடி வெயிட் பார்க்கும்போது ஒரு சில பேபி வந்து ஹை பாடி வெயிட்டா இருக்கும். பாடி வெயிட் ஹையா இருக்கும். ஒரு சில பேபிக்கு வந்து மீடியம் பாடி வெயிட்டா இருக்கும். மீடியம் பாடி வெயிட்டா இருக்கும். ஒரு சில பேபிக்கு வந்து மீடியம் பாடி வெயிட்டா இருக்கும். ஒரு சில பேபிக்கு வந்து லோ பாடி வெயிட்டா இருக்கும். பாடி வெயிட் கம்மியா இருக்கும். லோ பாடி வெயிட்டா இருக்கும். இப்போ பேபிக்கு ஹை, இப்போ நம்ம குழந்தையெல்லாம் பார்க்க போகும்போது இல்லாட்டி ஒரு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல பார்க்கறது பேபியோட வெயிட் அதெல்லாம் தானே. ஸோ அது அண்டர் வெயிட்டா இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு, அதுக்கு இந்த சப்ளிமெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஓகே. ஸோ 3 வாய்ப்புகள் தான் இருக்கு. பேபிக்கு வெயிட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேபிக்கு மீடியம் வெயிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேபிக்கு பாடி வெயிட் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பேபிக்கு வந்துட்டு லோ பாடி வெயிட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாடி வெயிட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாடி வெயிட் கம்மியா இருந்தா லெஸ் சர்வைவல் சான்ஸ் தான். சர்வைவல் சான்ஸ் கம்மி தான். பேபி இறந்து போறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் பாடி வெயிட் கம்மியாயிருச்சுன்னா. ஹை பாடி வெயிட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹை பாடி வெயிட், ஒரு குழந்தைக்கு பாடி வெயிட் அதிகமாயிடுச்சுன்னா அதுவும் வந்து ரிஸ்க் தான். பாடி வெயிட் அதிகமாகும் போது வரக்கூடிய ரிஸ்க் என்னன்னா டெலிவரி இட் செல்ஃப் பிகம் ஏ ரிஸ்கியர் ப்ராசஸ். டெலிவரியே ரிஸ்கியர் ப்ராசஸ் ஆகும். ஆகும்னா கிடு வந்து
பார்ச்சுரேட் ஆகிறதுக்கு ரிஸ்க் ஆகும், ப்ளீடிங்குக்கு அது ப்ளீடிங் காரணமாகும். அந்த மாதிரி அந்த ரிஸ்கி ப்ராசஸ்னால பேபியோட ஆர்கன்ஸுக்கு எல்லாம் டேமேஜ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மீடியம் பாடி வெயிட்டா இருந்தா தட் இஸ் வெரி ஈஸி டு கம் அவுட் த்ரூ தி பர்த் கனால் வழி குழந்தை வெளியே வர்றதுக்கும் ஈஸி தான், குழந்தைக்கும் ஹெல்த்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ மீடியம் பாடி வெயிட் இஸ் சேஃப். மீடியம் பாடி வெயிட் கிட்டுக்கும் சேஃப், அம்மாவுக்கும் சேஃப். ஹை பாடி வெயிட்டா இருந்தாலும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் பிரச்சனை தான். லோ பாடி வெயிட்ல அம்மாவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாட்டி கூடி குழந்தைக்கு சர்வைவல் சான்ஸ் கம்மியாகும். ஸோ இஃப் யூஆர் கோயிங் டு மெடிக்கல் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜில் எத்தனை டெலிவரி நடந்திருக்குன்னு பார்த்தா ஒரு மந்தில் நடக்கக்கூடிய அந்த மந்தில் ஒரு 100 டெலிவரி எங்கே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 டெலிவரியில ஒரு 80 டெலிவரியும் மீடியம் பாடி வெயிட் குழந்தையா இருக்கும். ஒரு 10 குழந்தை மட்டும்தான் ஹை பாடி வெயிட்ல இருக்கும். ஒரு 10 குழந்தை மட்டும்தான் லோ பாடி வெயிட்ல இருக்கும். வாட் டஸ் திஸ் இண்டிகேட்? இது என்ன சொல்றதுன்னா, நேச்சர் ஆல்வேஸ் ஃபேவர்ஸ், நேச்சர் எல்லா இப்பவுமே என்ன ஃபேவர் பண்றது தெரியுமா? நேச்சர் ஃபேவர்ஸ், நேச்சருக்கு என்ன பிடிக்கும்னா நேச்சர் ஃபேவர்ஸ் மீடியம் சைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ். மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் தான். மீடியம் வேல்யூ யாருக்கு இருக்கா, அதிகம் வேல்யூ இருக்கிறதையும் நேச்சருக்கு பிடிக்காது, வேல்யூ கம்மி யாருக்கு இருக்கா அவரையும் பிடிக்காது. மீடியம் சைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபேவர்டு. மீடியம் சைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் தான் நேச்சர் எப்பவும் ஃபேவர் பண்ணிடும். திஸ் இஸ் தி ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். இஃப் யூ ஆர் ட்ராயிங் ஏ கிராஃப், நம்ம ஒரு கிராஃப் வரையும் போது இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எ கிராஃப், ஒரு கிராஃப்ல இஃப் யூ ஆர் ரெப்ரசன்டிங் தி நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இயர், எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் பிறந்திருக்கு, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் பிறந்திருக்குன்னு நமக்கு இங்க பார்க்கலாம். அண்ட் அவரோட வேல்யூ இங்க பார்க்கலாம். வேல்யூ வந்துட்டு லோ வேல்யூ அண்ட் மீடியம் வேல்யூ அண்ட் ஹை வேல்யூ. லோ வேல்யூ, மீடியம் வேல்யூ, ஹை வேல்யூ நம்ம பார்க்கும்போது லோ வேல்யூல ஒரு 10 இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்கு, மீடியம் வேல்யூல ஒரு 80 இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு, ஹை வேல்யூலையும் ஒரு 10 இண்டிவிஜுவல் தான் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ட்ராயிங் எ கிராஃப், we will be getting a graph in this manner. இந்த மாதிரி ஒரு கிராஃப் நமக்கு கிடைச்சிடும். this will be the graph. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப். இப்படி ஒரு கிராஃப் நமக்கு கிடைச்சிடும். this type of a selection is known as, இந்த மாதிரி ஒரு செலக்ஷனுக்கு we can call this as the, இந்த மாதிரி ஒரு கிராஃபுக்கு this is the stabilizing selection. இதுதான் stabilizing selection. ஸோ ஒவ்வொரு வேல்யூ இப்போ 80 தான், இந்த வேல்யூ எவ்வளோ 80 தானே. ஓகே, ஸோ அதுல இருந்து வேல்யூ கம்மியா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோ வேல்யூ வந்து ஒரு மீடியம் வேல்யூ வந்து ஒரு 2 கிலோகிராம், ஹை வேல்யூ வந்து ஒரு 4 கிலோகிராம், லோ வேல்யூ வந்து ஒரு 1 கிலோகிராம். அப்படியா இருந்தா இன் பிட்வீன் 1 and 2 யூ கேன் சி திஸ் மச் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். 2க்கும் 4க்கும் இடையில, 2ல இருந்து 4 வரையில இண்டிவிஜுவல்ஸோட எண்ணம் கம்மியா வருது பார்க்க முடியும். 2ல இருந்து 1 கிலோ வரைக்கும் எத்தனை குழந்தை பிறந்திருக்குன்னு பார்த்தா அதோட வேல்யூவும் கம்மியா வருது உங்களுக்கு பார்க்க முடியும். ஆனா மீடியம் சைஸோட இண்டிவிஜுவல்ஸ், ஒரு உதாரணத்துக்கு 2 கிலோகிராம் அந்த மாதிரி ஒரு 2 100, 1 900, 1 850, 2 300, 2 200, இந்த ஒரு ரேஞ்ச் இல்லையா, இந்த ஒரு ரேஞ்சில் யூ கேன் சி மேக்சிமம் கிட்ஸை உங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் பார்க்க முடியும். இந்த ஒரு செலக்ஷனுக்கு யூ கேன் கால் இட் ஆஸ் ஸ்டெபிலைசிங் டைப் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். இதுதான் ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். கிளியரா? டவுட் இருக்கா? கிளியரா? ஓகே சார். So the second type of natural selection, ரெண்டாவது பார்க்கும்போது we can see there is directional selection. நேச்சுரல் எல்லா இப்பொழுதுமே மீடியம் சைஸ்டு இண்டிவிஜுவல்ஸை ஃபேவர் பண்ணாது. ஒரு சில நேரத்துல ஹையர் வேல்யூவே செலக்ட் பண்ணிடும், ஒரு சில நேரத்துல வேற வேல்யூவே செலக்ட் பண்ணிடும். எல்லா டைம்லுமே மீடியத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு சில டைம்ல யாரை செலக்ட் பண்ணிடும், வேற வேல்யூ தான் நேச்சுரல் செலக்ட் பண்ணிடும். தட் இஸ் அபவுட் தி டைரக்ஷனல் செலக்ஷன். டைரக்ஷனல் செலக்ஷன் எப்படி நமக்கு பார்க்கலாம். உதாரணத்துக்கு டார்வின் ஸ்பிஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் தானே. டார்வின் ஸ்பிஞ்சஸ் எவல்யூஷன்ல ஒரு மெயின் ஆர்கானிசம்.
டார்வின்ஸ் ஃபிஞ்சஸ். ஓகே, டார்வின்ஸ் ஃபிஞ்சஸ் இருக்கு. டார்வின் ஃபிஞ்சஸ்ல ஒரு சில ஃபிஞ்சுக்கு ஸ்மால் பீக், சின்ன உதடு தான் ஒரு சில பீக்குக்கு இருக்கு. ஸ்மால் ஃபிஞ்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன பீக்கோட ஸ்மால் ஃபிஞ்சஸ் இருக்கு. தே ஈட் ஸ்மால் சீடு, சின்ன சீடு தான் அவரால் சாப்பிட முடியும். மீடியம் பீக், இது ஸ்மால் பீக். ஓகே, இதுக்கு ஸ்மால் பீக், சின்ன பீக், ஸ்மால் பீக். இது வந்துட்டு மீடியம் பீக், இதுக்கு வந்துட்டு மீடியம் பீக்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மீடியம் பீக், இது வந்துட்டு மீடியம் பீக்கு. இந்த மீடியம் பீக்கு ஃபிஞ்சுக்கு என்ன சாப்பிட முடியும்? மீடியம் சீடை சாப்பிட முடியும். மீடியம் சீடை தான் இவரால் சாப்பிட முடியும். அந்த மாதிரி லார்ஜ் பீக்குடு ஃபிஞ்ச் இருக்கு, பெரிய பீக்கு இருக்கக்கூடிய ஃபிஞ்ச் இருக்கு, லார்ஜ் பீக்கு. லார்ஜ் பீக் இருக்கிறவருக்கு லார்ஜ் சீடு சாப்பிட முடியும். இவருக்கு லார்ஜ் சீடு சாப்பிட முடியும். சின்ன பீக்குக்கு என்ன சாப்பிட முடியும்? சின்ன பீக்குக்கு ஸ்மால் சீடு சாப்பிட முடியும். மீடியம் பீக்குக்கு என்ன சாப்பிட முடியும்? மீடியம் பீக்குக்கு என்ன சாப்பிட முடியும்? மீடியம் சீடு. லார்ஜ் பீக்குக்கு என்ன சாப்பிட முடியும்? லார்ஜ் சீடு. இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க. ஸ்மால் எல்லாமே பீக்குக்கு என்ன சாப்பிட சாப்பிட முடியும்? ஸ்மால் பீக்குக்கு ஸ்மால் சாப்பிட முடியும். மீடியம் பீக்குக்கு என்ன சாப்பிட முடியும்? Small ஸ்மால் and அண்ட் மீடியம் ஸ்மால் அண்ட் மீடியம் சாப்பிட முடியும். லார்ஜ் பீக்குக்கு என்ன சாப்பிட முடியும்? எல்லாமே சாப்பிட முடியும். எல்லாமே சாப்பிட முடியும். ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ல, இந்த ஒரு ஐலண்ட்ல ஸ்மால் சீட்ஸும் இருக்கு, மீடியம் சீட்ஸும் இருக்கு, லார்ஜ் சீட்ஸும் இருக்கு. எல்லாரும் முதல்ல என்ன சாப்பிடும்? ஸ்மால். இந்த ஸ்மால் ஆளு ஸ்மாலை சாப்பிடும். இந்த மீடியம் பீக்கு வந்து இந்த மீடியம் சீடை சாப்பிடுமா? அல்லாட்டி இப்படி கேட்கலாம், லார்ஜ் பீக்குடு ஃபிஞ்சு வந்து லார்ஜ் சீடு சாப்பிடுமா இனிஷியலி? இல்ல, ஈஸியா சாப்பிட முடியும். சாப்பிடும். புரியல, என்ன சலீல்? ஈஸியா சாப்பிட முடியாது. ஸ்மால். லார்ஜ் சீடு, லார்ஜ் ஈஸிக்கிല്ല. இவருக்கு ஒரு திங்கு கன்ஃபார்ம் தான். என்ன கன்ஃபார்ம்? இந்த லார்ஜ் சீடு யாரும் டச் பண்ண மாட்டேன், அப்படிதானே? இந்த லார்ஜ் யாரும் டச் பண்ண மாட்டேன், அது எனக்கு அங்க பேலன்ஸ் இருக்கும், அது எனக்கு தான், அது கன்ஃபார்ம். அப்போ அவர் என்னதுக்கு ட்ரை பண்ணும்? இந்த மீடியம் சீடையும் ஸ்மால் சீடையும் தானே சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்? அது முடிஞ்சாலும் என்னோட ஃபுட்டு ப்ரொடெக்டட்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி மீடியம் பீக்குடு பிஞ்சு வந்து ட்ரை பண்றதுக்கு எதுக்கு ட்ரை பண்ணிடும்? இந்த மீடியம் சாப்பிடாம ஸ்மால் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா லார்ஜ் பீக்குடு பிஞ்சு வந்து மீடியமும் ஸ்மாலும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும். இந்த பாப்புலேஷன்ல யாரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்டிண்ட் ஆகும்? அங்க இருந்து முதல்ல யார் இறந்து போயிடும்? இந்த நேச்சுரல்ல ஸ்மால் பேர்டு, ஸ்மால் பீக்குடு பேர்டு வந்து முதல்ல இறந்து போயிடும். அதுக்கப்புறம் மீடியம் பீக்கடும் லார்ஜ் பீக்கடும் காம்படிஷன் வரும். மீடியம் பீக்கடு அதுக்கப்புறம் இறந்து போயிடும். லார்ஜ் பீக்கடு பேர்டு மட்டும்தான் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் தி கிராஃப், முன்னாடி வரைஞ்ச அதே கிராஃப் நம்ம இப்போ பார்க்கும்போது, இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் தி நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், நமக்கு இங்கே பார்க்கலாம். ஸ்மால் வேல்யூ இங்கே பார்க்கலாம், ஸ்மால் வேல்யூ. மீடியம் வேல்யூ இங்கே பார்க்கலாம், லார்ஜ் வேல்யூ இங்கே பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது ஸ்மால் இண்டிவிஜுவல்ஸோட எண்ணம் கம்மி தான். அதுக்கப்புறம் மீடியம் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் லார்ஜ் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு. ஸோ யூ வில் பி கெட்டிங் எ கிராஃப் இன் திஸ் மேனர். இப்படி ஒரு கிராஃப் உங்களுக்கு கிடைச்சிடும், இப்படி ஒரு கிராஃப் உங்களுக்கு கிடைச்சிடும், அப்படிதானே? திஸ் டைப் ஆஃப் எ கிராஃப் தான் உங்களுக்கு கிடைக்கும். திஸ் டைப் ஆஃப் செலக்ஷன் இஸ் நோன் ஆஸ் டைரக்ஷனல் செலக்ஷன். இதுக்கு டைரக்ஷனல் செலக்ஷன் பேரு. பீக் ஷிஃப்ட்ஸ் இன், பீக் எங்க போகுது? ஷிஃப்ட்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். பீக் வந்துட்டு ஒரு டைரக்ஷனுக்கு மூவ் பண்றது. பீக் ஷிஃப்ட்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். பீக் வந்துட்டு ஒரு டைரக்ஷனுக்கு மூவ் பண்றது. இந்த மாதிரி ஒரு செலக்ஷனுக்கு யூ கேன் கால் இட் ஆஸ் டைரக்ஷனல் செலக்ஷன். ஸோ நேச்சுரல் செலக்ஷன், செகண்ட் டைப் நேச்சுரல் செலக்ஷன் இஸ் நோன் ஆஸ் டைரக்ஷனல் செலக்ஷன். இதுக்கு பேரு டைரக்ஷனல் செலக்ஷன். இது கிளியரா? டவுட் இருக்கா? Any doubt? Okay. So we can look for the third type of selection. மூணாவது, there is disruptive selection. Disruptive type of natural selection சொல்லி ஒரு selection இருக்கு. There is disruptive selection.
டிஸ்ரப்டிவ் செலக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் டிஸ்ரப்டிவ் செலக்ஷன்? பாருங்க, இன் டிஸ்ரப்டிவ் செலக்ஷன்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரோக் ரோக் ஏரியாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரோக் தான், ரோக்ஸ். ஓகே, திஸ் இஸ் ரோக்ஸ். ஓகே, ரோக்ஸ் தான் இது, ரோக்ஸ். ஓகே, திஸ் இஸ் ரோக்கி ஏரியா. இது ஒரு ரோக்கி ஏரியான்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ரோக்கி ஏரியா. ஓகே, தெர் ஆர் பிளாக் கலர்டு ரோக்கும் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா இருக்கக்கூடிய ராக்ஸும் ப்ரெசண்டா இருக்கு. பிளாக்கும் இருக்கு, அந்த மாதிரி டார்க் ராக்ஸும் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா இருக்கக்கூடிய ரெண்டு விதமான ராக் நீங்க பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில எல்லாம் இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட் கலர்டு ராக் தான். பிளாக் கலர்டு ராக்ஸ் இங்க கம்மி தான், ஒரு லைட்டிஷ் கலர்டு தான் இங்க இருக்கு. ஸோ லைட் கலர்டு ராக்ஸும் இருக்கு. லைட்னு சொல்லும்போது தட் இஸ் நாட் பியூர் ஒயிட். ஓகே, ஸோ லைட் கலர்டு ராக்கும் இருக்கு, அந்த மாதிரி டார்க் கலர்டு ராக்ஸும் இருக்கு. ஓகே, so there are three types of rabbits. Okay, there are rabbits are living there. Rabbits இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. capital B rabbit இருக்கு, அதுக்கு black color. Then small b rabbits இருக்கு, அதுக்கு white color. small b rabbitsக்கு white color. capital B small b rabbit இருக்கு, incomplete dominanceனாலே அதுக்கு brown color. மூணு விதமான rabbits இருக்குன்னு வச்சுக்கோங்க. black colored rabbit இருக்கு, brown colored rabbit இருக்கு, white colored rabbit இருக்கு. இப்ப பார்க்கும்போது பிளாக் கலர்டு ராபிட், கண்டிப்பா பிளாக் கலர்டு ராபிட் எங்க தான் வாயறதுக்கு ட்ரை பண்ணிடும்? இந்த பிளாக் ராக்கோட மேலே. பிளாக் சொல்வது கரெக்டா கருப்பு கலர் கிடையாது, டார்க் கலர். அந்த டார்க் கலர்ல அவருக்கு ஹைட் பண்ண முடியும். இந்த டார்க் ராபிட்டுக்கு, இந்த டார்க் கலர்டு இல்லாட்டி பிளாக் கலர்டு ராபிட்டுக்கு இந்த பாறை மேலே ஹைட் பண்ண முடியும். இந்த சேம் மேனர் ஒயிட் கலர்டு ராபிட்டுக்கு இஃப் யூ ஆர் லுக்கிங் ஒயிட் கலர்டு ராபிட்டுக்கு they can hide. அவருக்கு எங்கே ஹைட் பண்ண முடியும்? இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல அவருக்கு ஹைட் பண்ண முடியும். ஆனா இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் பிரவுன் கலர்டு ராபிட்டோட கண்டிஷன் பார்த்தா they cannot live. அவருக்கு இந்த இடத்திலும் வாழ முடியாது, இந்த இடத்திலும் வாழ முடியாது. ரெண்டு இடத்துல இருந்துமே அவரை ஈஸியா பிரெடேட்டர்ஸ்க்கு கேஷ் பண்ண முடியும். ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் கண்டிஷன், இந்த ஒரு கண்டிஷன் நீங்க பார்க்கும்போது இஃப் யூ ஆர் லுக்கிங் இன் திஸ் கண்டிஷன், இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் தி நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பாருங்க, அதோட லோ வேல்யூ பாருங்க ஸ்மால் பி, மீடியம் வேல்யூ பாருங்க கேபிட்டல் பி ஸ்மால் பி, ஹை வேல்யூ பாருங்க கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் பி அண்ட் கேபிட்டல் பி பார்க்கும்போது இந்த பாப்புலேஷன்ல கேபிட்டல் பி ஸ்மால் பி அவ்வளோ கம்மியா இருக்கும். ஏன்னா ப்ரெடேட்டர்ஸ்க்கு அவரை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா ஸ்மால் பி இங்கே கம்மியா இருக்கும், சாரி அதிகமா இருக்கும். கேபிட்டல் பி இங்கே அதிகமா இருக்கும். ஸோ தி கிராஃப் வில் பி இன் திஸ் மேனர். இப்படி ஒரு கிராஃப் உங்களுக்கு கிடைச்சிடும். திஸ் இஸ் த செலக்ஷன் ஆஃப் டிஸ்ரப்டிவ். இந்த நேச்சுரல் செலக்ஷனுக்கு டிஸ்ரப்டிவ் செலக்ஷன் பேரு. டிஸ்ரப்டிவ் செலக்ஷன்ல டூ பீக்ஸ் இருக்கு. டூ பீக்ஸ் ஃபார்ம்ஸ், ரெண்டு பீக்ஸ் ஃபார்ம் ஆகும். டூ பீக்ஸ் ஃபார்ம்ஸ் இன் டிஸ்ரப்டிவ் செலக்ஷன். டிஸ்ரப்டிவ் டைப் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன்ல ரெண்டு பீக் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் அபவுட் தி நேச்சுரல் செலக்ஷன். த்ரீ டைப் நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. இதெல்லாம் யாரை அஃபெக்ட் பண்றது? ஹார்டி, வெயின்பர்கை அஃபெக்ட் பண்றது. கிளியரா? இஸ் இட் கிளியர்? சொல்லுங்க. டவுட் இருக்கா? யாராச்சும் இனிஷியேஷன் எடுத்துருங்க, இல்லன்னா இல்ல சொல்லுங்க. No, sir. ஓகே, கிளியர். ஸோ okay, can you see a question?
Yes, sir. Okay, ready. If you are getting a question like this, read the question. You have sampled a population. நீங்க ஒரு population sample பண்ணியாச்சு. Okay. Sample பண்ணியாச்சுன்னா அந்த populationல எந்தெந்த genotype எத்தனை இருக்குன்னு நீங்க sample பண்ணியாச்சு. In which you know that நீங்க என்ன பார்த்துருச்சு, the percentage of the homozygous recessive genotype small a is 36. Small a வந்துட்டு 36 ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. Percentage தான், percentage not frequency. Percentage வந்துகிட்டு homozygous recessive genotype ஓட அப்படின்னா small a ஓட percentage வந்துட்டு 36% using that 36 அந்த 36 யூஸ் பண்ணி calculate the following. இனி வந்து calculate பண்ணும். The frequency of small a genotype. Small a genotype ஓட frequency. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்கு, கொஸ்டின்ல கொடுத்தது small a genotype ஓட percentage கொடுத்திருக்கு. Small a ஓட percentage வந்துகிட்டு small a ஓட percentage வந்துகிட்டு small a ஓட percentage is 36, 36%. Okay, 36%. So if you are converting it into frequency convert பண்ணி பாருங்க. Frequency convert பண்ணும்போது small a ஓட frequency வந்துகிட்டு small a ஓட frequency that is q square தானே, q square that is equal to 0.36. 36 1க்கு convert பண்ணி பாருங்க 0.36 ஆகும். Okay. Second, frequency of small a allele. Small a allele ஓட frequency. Small a allele ஓட frequency எவ்வளோ? That is q தானே, q. So q square ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். q square is equal to 0.36. q square 0.36 இருந்தா q is equal to square root of 0.36. That is equal to 0.6. Frequency of capital A allele. Capital A allele ஓட frequency எவ்வளோ? Capital A ஓட frequency p. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? p plus q is equal to 1 நமக்கு ஏற்கனவே தெரியும். p plus q is equal to 1. So இங்கே பார்க்க வேண்டியது p. p தானே பார்க்க வேண்டியது. q உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 0.6. So p is equal to 1 minus 0.6, that is equal to 0.4. The frequencies of genotype capital A and capital A small a. Capital A க்கு p square. p square na 0.4 the whole square. 0.4 whole square பண்ணும்போது 0.16. Then capital A small a. Capital A small a na, that is 2pq. 2pq, that is 2 into p எவ்வளோ? p 0.4 q 0.6 is equal to 6 4 24 48. So 0.48. That is 0.48. Okay. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? கிளியரா? டவுட் இருக்கா? क्वेश्चन डी வரைக்கும் டவுட் இருக்கா? Okay, sir. Okay. So the last question அப்போ நீங்க பண்ணுங்க. question பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. Got it? Sir. Imaya, Sir, சொல்லுங்க. P is equal to 5 தானே சார் வரும். p plus q is equal to 1 minus 6 is equal to 5.
Eh? How we get 4? 1 Sir, minus 6 is equal to 5. yes. Eh? Yes, sir. Imaya. Sir, Hmm. sir, in the C, P plus Q is equal to 1, sir. Q is equal to 6. How we get 4, sir? இன்னொரு வாட்டி கேளுங்க. Sir, frequency of option C, capital A, allele. P plus Q is equal to 1, sir. Q oda value 6. Q oda value 0.6. Okay. அப்போ Okay. Point. Okay, sir. 0. Okay. 1 minus 0.6 எவ்வளோ? 4, sir. 0.4. Sorry. Dalil? Dalil ലാസ്റ്റ് ക്വസ്റ്റ്യൻ കിട്ടിയാ? ഇല്ലില്ല നോക്കട്ടെ. അസർ? പൂർണിമ? Sir, doing, sir. I will do this also. I will give another question to you. Listen. The frequencies of two possible phenotypes if capital A is completely dominant over small a. If capital A is completely dominant over small a. Capital A, small a യുടെ മേലെ completely dominant. அப்படின்னா ഉദാഹരണத்துக்கு capital T തോള്. Capital T, small t തോള്. Small t மட்டும் dwarf. இங்க ஏன் கேபிட்டல் டி ஸ்மால் டியும் டோலா இருக்கு? ஏன் கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் டோலா இருக்கு? அதுக்கு ரீசன் வந்து இந்த ஸ்மால் டியோட மேலே கேபிட்டல் டி வந்து கம்ப்ளீட்லி டோமினன்ட். கம்ப்ளீட்லி டோமினன்ட் அல்லான்னு வச்சுக்கோங்க. കംപ്ലീറ്റ്ലി ഡോമിനന്റ് അല്ല എന്ന് വെച്ചുക്കോങ്കെ. അപ്പൊ ക്യാപിറ്റൽ ടി സ്മാൾ ടി രണ്ടും ചേരുമ്പോൾ ഇന്റർമീഡിയറ്റ് ഹൈറ്റ് ഇതാ വരും, മീഡിയം ഹൈറ്റ് ഇതാ വരും. பட் மீடியம் ஹைட் வராது. மீடியம் ஹைட் வராம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டியோட மேலே கம்ப்ளீட்லி டோமினண்டா இருக்கு. ஃப்ளவர் கலர்ல மிராபுலஸ் ஜெலாப்பாவோட கேஸ்ல கேபிட்டல் ஆர் ரெட், ஸ்மால் ஆர் ஒயிட். ஆனா கேபிட்டல் ஆர் பார்க்கும்போது பிங்க். இங்க கம்ப்ளீட் டொமினன்ஸ் கிடையாது, இங்க இன்கம்ப்ளீட் டொமினன்ஸ் தான் இருக்கு. கம்ப்ளீட்லி டொமினன்ட் இருந்தா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஜாயின் பண்ணும்போது ரெட் வரணும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வரும்போது ரெட் வரணும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரோட மேலே கம்ப்ளீட்லி டொமினண்டா இருந்தா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வரும்போது ரெட் வரணும். இங்கே கம்ப்ளீட்லி டொமினன்ட் அல்ல, அதனாலதான் இங்க பிங்க் வருது. புரியுதா உங்களுக்கு? இங்க என்ன கொஸ்டின் கொடுத்திருக்கு? frequencies of two possible phenotype if capital A is completely dominant over small a. அப்படி பார்க்கும்போது கேபிட்டல் ஏக்கும் கேபிட்டல் A ஸ்மால் ஏக்கும் ஒரு phenotype வரும். ஒரு phenotype சேம் phenotype இருக்கும். ஸ்மால் ஏக்கு மட்டும் இன்னொரு phenotype வரும். ஸ்மால் ஏக்கு மட்டும் இன்னொரு phenotype வரும். அப்ப எப்படி பார்க்கலாம்? கேபிட்டலோட phenotype p ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஏ phenotype வந்து p ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏட phenotype வந்து 2pq. p ஸ்கொயர் எவ்வளோ நம்ம முன்னாடி எழுதி வச்சிருக்கோம். p ஸ்கொயர் அங்கே p ஸ்கொயர் is equal to 0.16 பிளஸ் 2pq எவ்வளோ? 2pq 0.48. அப்படின்னா 8 6 4 4 5 0.64 வரும். 0.64. தென் இன்னி யார் இருக்கு? ஸ்மால் ஏ மட்டும் இருக்கு. ஸ்மால் ஏக்கு எவ்வளோ? தட் இஸ் q ஸ்கொயர். q எவ்வளோ? q இஸ் 0.6. 0.6 the whole square, that is equal to 0.36. So this is the
to phenotype if capital A is completely dominant over small a. Capital A வந்துட்டு small a யோட மேலே completely dominant இருந்தா these are the two possible phenotype. Clear? Doubt இருந்தா கேளுங்க. Clear? Sir. கேளு. Maya கேளுங்க. Sir, no, sir. No doubt, sir. No doubt. Okay. யாருக்காவது டவுட் இருக்கா? தர்ஷினி? No, sir. காமாட்சி? Subbalakshmi? No, sir. Okay. So ready. Okay, do the questions. Do the question. There are 100 students in a class. Classல 100 students இருக்கு. 96 did well in the course. 96 പേര് കോഴ്സ് നല്ലപടിയാ முடிஞ்சிச்சு. Whereas 4 blew it totally. 4 പേര് careless-ஆ அசால்ட்டா விட்டுருச்சு. And received a grade of F. அவர் ஃபெயில் ஆயிடுச்சு. Sorry. In the highly unlikely event that these traits are genetical rather than environment. இந்த ட்ரைட் ஜெனட்டிக்கல்னு வச்சுக்கோங்க, என்விரான்மெண்டல் கிடையாது. ஜெனட்டிக்கல்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஜெனட்டிக்கல் கிடையாது. ஒரு ஆளோட மார்க் வந்து ஜெனட்டிக்ஸ் பேஸ் பண்ணி கிடையாது, அது வந்து என்விரான்மெண்டல் தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன், அந்த மாதிரி தாராளம் மேட்டரை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆளோட எஜுகேஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பு, பியர் குரூப் எல்லாம் பேஸ் பண்ணிடும். அதுதான் என்விரான்மெண்டல். ஆனா இங்கே வந்து அது ஜெனட்டிக்கல்னு வச்சுக்கோங்க. If these traits involve dominant and recessive allele, இந்த ஒரு കാര്യத்துல dominantும் recessive relations எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியா இருந்தா, and if the 4 represent, இந்த 4 இல்லையா, 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆன 4 ஸ்டூடெண்ட்ஸ் represent the frequency of the homozygous recessive condition, இந்த 4 பேரு homozygous recessiveன்னு வச்சுக்கோங்க. அப்படியா இருந்தா calculate the following: frequency of the recessive allele, frequency of the dominant allele, frequency of the heterozygous individuals. Okay. சீக்கிரம் பண்ணுங்க. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சு வரேன், அப்போதைக்கும் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. You can have it, you can have discussion, you can unmute and you can talk, all are your friends. அது எப்படி வருது, இப்படி வரலையா, அப்படி எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி அப்படி கூட பண்ணிக்கலாம். No issue in that. Okay.
Hello? Okay. Jiva has got the answer. Look into your chat box. Jiva has typed something. Whether all of you have got the same answer? You two got the same, Purnima. Very good. Okay. Then Pannama. Yes, sir. Jiva, that is correct. Na Pannamo. Pandla, sir. Easy than recessive allele of frequency. Recessive allele na small a. Q da get trigger. But then Q square உங்களுக்கு தெரியும். Q square is equal to 4%. But now 0.04. So Q will be equal to square root of 0.04. That is equal to 0.2. Frequency of dominant allele. Dominant allele are capital A. That is P. P பார்க்கும்போது 1 minus 0.2 தானே. That is equal to 0.8. Frequency of heterozygous individual, that is 2pq. 2 into 0.8 into 0.2. 16, 32, 0.32. ഇവിടെ താനേ കിടച്ചത് ജീവ. This was the method, right? Purnima? Yes, sir. Okay. Do this one. Screenshot this one. Screenshot எடுத்துருங்க. You can do this question as homework. Homework பண்ணிடுங்க. Homework பண்ணி எனக்கு submit பண்ணுங்க. Okay. So I hope everything is clear for today. ஹாடி வென்பர்க்ல டிஃப்ரெண்ட் டைப் இந்த மாதிரி எல்லாம் பெரிய கொஸ்டின் தான் வரும். ஆனா இந்த கொஸ்டினுக்குள்ள கண்டென்ட் அவ்வளோ இந்த பி ஸ்கொயர் பிளஸ் கியூ 2pq பிளஸ் கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அந்த இக்குவேஷனுக்கு தான் எல்லா பெரிய கொஸ்டினுமே அந்த இக்குவேஷனுக்கு தான் வரும். இப்போ இவ்வளோ பெரிய கொஸ்டினா இருந்தாலும் இதுல கண்டென்ட் வந்து இதுக்குள்ள பார்க்கும்போது கேபிட்டலஸ் 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 ஸ்மாலஸ் ஸ்மாலஸ் கேபிட்டலஸ் ஸ்மாலஸ் இதுக்குள்ளதான் அந்த ஆன்சர் ஹைட் பண்ணியிருக்கும். இதோட இக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். Do the question and submit the answers today itself. இன்னைக்கே சப்மிட் பண்ணுங்க. இப்போவே சப்மிட் பண்ணுங்க. Don't delay. நாளை ஆகக்கூடாது. 10 members are here. 10 பேரும் இன்னைக்கே சப்மிட் பண்ணணும். Okay. Okay, then you'll have class on tomorrow also. We'll meet by next week. Till then, bye. Good night. Thank you, sir. Yes, sir. Thank you, sir.